இந்த பூமியை வேதம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். துன்மார்க்கர் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள், நீதிமான்களோ அதில் என்றென்றைக்கும் தங்கி இருப்பார்கள். இடம் 10 சென்ட் 15 சென்ட் சார், இவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். கர்த்தர் என்ற ஒரு கேள்வி கேட்டார், எவ்வளவு நாள் அவனுக்கு சொந்தம்னாரு. எவ்வளவு நாள் ஆண்டவரே? 20 வருஷம் 10 வருஷம்ன்றோம்ல, அடுத்த 1000 வருஷம் வந்தாலும் 1000 வருஷத்துக்கு உனக்கு தாண்டா சொந்தம். கைத்தட்டு கைத்தட்டு. ஒரு நிலத்தை அந்த பூமியை நீ வாங்கிட்டீன்னா அடுத்த 5000 வருஷம் ஆனாலும் உன் பேரு. அதை புரிஞ்சுக்க. நீ விற்கிற வரைக்கும் உன் இடம் தான். அப்ப இந்த பூமி இப்படி நீ வாங்க வாங்க பூமி தேவனுக்கு சொந்தமாகிறது. நம்ம ஒன்றை பேசுவதற்கு இடம் தேவைப்படுகிறது. இப்ப நம்ம எல்லாம் ஏசு வந்துருவாரு, போயிடுவோம் போயிடுவோம் போயிடுவோம். இப்ப நான் சொல்றேன், ஒரு டேட்டு சொல்றேன், போயிடுவோம் போயிடுவோம். நீ என்ன செய்வேன்? உங்க வீட்டில் இருக்க பயல்கள்லாம் படிக்க மாட்டாங்க. இவ்வளவு பேச்சு பேசின பலர் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் காலி பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம், அதாவது அறிவை கலட்டி வைக்கிறதுக்கு பேர் தான் மதம். அதைத்தான் பெரியார் எதிர்த்தாரு. ஆனா அறிவை வெளிச்சமாக்கி விட்டா அதுக்கு பேர் தான் கடவுள். ஸோ கடவுள்கிட்ட வரும்போதும் அறிவு வந்து வெளிச்சமாகும். மதம் அறிவை அழிக்கும். ஸோ மூட நம்பிக்கையுடையவர்களாக இராதேயுங்கள். இந்த உலகத்தை மனுஷன் வாழும்படிக்கு தேவன் படைத்தார். அந்த உலகத்தை மாற்றக்கூடிய காரியங்களை நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க தயாரா இருக்க வேணா, அசால்ட்டா இருங்கன்னு நான் சொல்ல. நீங்க எப்பவுமே நல்லா இருங்கன்றேன். எப்பவுமே பரிசுத்தமா இருங்க, எப்பவுமே மாறுங்க, அவருக்காக மாறுங்க. ஒரு நாளுக்காக மாறாதீங்க. கை தட்டுங்க. ஒரு நாளுக்காக மாறாதீங்க. நன்றி சொல்லுங்க. ஆமென். ஒரு நாளுக்காக மாறாதீங்க, ஒரு இடத்துக்காக மாறாதீங்க, பரலோகம்ன்ற ஒரு இடத்துக்காக மாறாதீங்க, அவருக்காக மாறுங்க.